أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைத்து உயிர்களின் மீதும் நிலவட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இன்னும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இறைவனுடைய நல்லடியார் அனைவர் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக. இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முஸ்லீம் பை சாய்ஸ், முஸ்லீம் பை சான்ஸ். பை சான்ஸ் முஸ்லீம், பை சாய்ஸ் முஸ்லீம். நாம் எல்லாம் இந்த தாவா என்ற பணியில் இருக்கிறோம். இதிலே குறிப்பாக என்னை நானே பரிசோதனை, செல்ஃப் அசஸ்மெண்ட் என்று சொல்வார்களே, என்னை நானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் உள்ளேன். எந்த சமுதாயம் அல்லது எந்த ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளவில்லையோ அவன் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. இதைத்தான் அனைத்து நபிமார்களும் சஹாபாக்களும் இன்னும் பல அறிஞர்களும் செய்த காரணத்தினால் அவர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு, இஸ்லாத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் நகர்ந்தார்கள். உலகில் அவர்களுடைய கொள்கையை தன்னுடைய வாழ்வியலாக பலரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மண், தன்னுடைய நாடு, தன்னுடைய உறவுகளை எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு இந்த சத்திய உண்மையை தாமும் பின்பற்றி இந்த மக்களுக்கும் சொன்ன காரணத்தினால் இறைவனருளால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. அதைத்தான் ஜஃபர் சூஃபி என்ற ஒரு ஞானி சொல்வார், நீங்கள் அடுத்த மனிதர்களை மன்னிக்காதவரை நீங்கள் மனதளவிலே அடுத்த கட்டத்திற்கு செல்ல மாட்டீர்கள். ஒரு மனிதன் உங்களுக்கு தீங்கிழைத்து விட்டான் என்றால் நீங்கள் அவனை மன்னிக்காவிட்டால் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல மாட்டீர்கள். உங்களுடைய குழந்தை எல்கேஜி படிக்கிறான் என்றால் எல்கேஜியை படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. எல்கேஜிலேருந்து யூகேஜி போகணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், 10th வரைக்கும் அவன் போகணும். அதை போல உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் அதே நிலையில் தான் உள்ளீர்கள். ஆகவே என்று அவர் சொல்வார். ஆகவே இந்த உரை நான் எனக்கு நானே எழுதி கொண்ட உரை, இது எனக்கு நானே எழுதி கொண்ட உரை. ஆகவே இதில் ஏதேனும் தவறுகள் அல்லது பிழைகள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக நீங்கள் என்னை மன்னித்து பொறுத்தள்ளுமாறு நான் இந்த உரையின் ஆரம்பத்திலேயே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அழைப்பியல் பணியில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வி எனக்கு எழுந்தது கடந்த வாரத்தில். அதற்காக எழுதப்பட்ட உரைதான் இந்த உரை. அதுவும் பல்வேறு சமய மக்களுக்கு மத்தியில் பேசும்போது பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. முஸ்லீம்கள் மத்தியில் பேசுவது என்பது வேறு, அது வேறு. ஏனென்றால் அவர்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள். ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு சமுதாய மக்களிடத்தில் பேசுவது என்பது அது வேறு ஒரு தனி அனுபவம். அவர்கள் நாத்திகர்களாக இருக்கலாம், அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கலாம், அவர்கள் மேலை நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம், அல்லது கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம். இப்படி பல்வேறு தரப்பினரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் உள்ளோம். ஆக நாம் நினைத்தது மாதிரியெல்லாம் அங்கே ஒன்றும் பேசிவிட முடியாது. ஆகவே மார்க்கத்தையும் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், அதே சமயத்தில் நாம் அவர்களை திருப்திப்படுத்தவும் வேண்டும். அவர்களுடைய உள்ளங்களில் இந்த மார்க்கம் சென்றடைய வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே இந்த தாவா எத்தகைய இடத்தை பெற்றுள்ளது என்பது எனக்கு நானே சுய பரிசோதனை செய்து கொண்டு இதை எழுதியுள்ளேன். ஆனால் ஏனோ இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் தாவாவுடைய பணியை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஆற்றுகின்ற பிரச்சார பணிகளை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் நாம் எடுத்து செல்வதும் இல்லை, அதை குறித்து ஆர்வமும் இல்லை, அது குறித்து அக்கறையும் இல்லை. ஏன் இது வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட பலரும் இருக்கிறார்கள்.
இதெல்லாம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் செஞ்சிட்டு இருக்கீங்க என்று சொல்லக்கூடிய பல நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே இறைவன் திருமறையிலே சொல்வது போல, வல்லசரி இன்னல் இன்சான லஃபி குசர் இல்லல்லஜீன ஆமனு வாமினு சாலிஹாத்தி வத்தவாசோ பில்லஹி வத்தவாசோ பிஸ்ஸபர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். 4 செயல்கள் புரிபவர்களை தவிர இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிபவர்கள், சத்தியத்தின் பால் மக்களை அழைப்பவர்கள், பொறுமை சபுரை கொண்டு மக்களை அழைப்பவர்கள் என்று இந்த 4 விஷயங்களை சொல்கிறான். முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹைர உம்மத் என்று பெயர் வைத்ததும் இந்த அடிப்படையில் தான். நீங்கள் நன்மையை ஏவி தீமையை விலக்குகின்ற சமுதாயம், அதுவும் உலக மக்களுக்கெல்லாம் வஹ்ருஜுதுல் இன்னாஸ் என்று சொல்கிறான் இறைவன். உலக மக்களுக்கெல்லாம் தோற்றுவிக்கப்பட்ட மிகச்சிறந்த சமுதாயம் நீங்கள். இதனால் தான் இந்த பட்ட பெயரெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்தது என்பதை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளோம். அடுத்ததாக இந்த தாவா பணியில் நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வர வேண்டும். இந்த தாவா பணியை நான் ஏன் செய்ய வேண்டும்? நம்மிலே பலர் நினைப்பது போல நம்முடைய எண்ணிக்கையை பெருக்குவதல்ல நம்முடைய நோக்கம். இப்படித்தான் பலரும் நினைத்து கொள்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. நம்மிலே பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவா பணி பண்ணணும், முஸ்லீம்கள் எண்ணிக்கையை பெருக்கணும், மெஜாரிட்டி ஆகணும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும், உலகத்திலே ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடையே உள்ளது. ஆகவே இது ஒரு தவறான நோக்கம். அதுவல்ல நோக்கம். எண்ணிக்கையை பெருக்குவதல்ல நம்முடைய நோக்கம். இன்றைக்கு அவ்வாறு செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே மார்க்கம் என்பது பரப்புவதற்குரியதல்ல. மார்க்கம் என்பது தாம் வாழ்ந்து அதை வளர்க்க வேண்டும். அதனை வளர்க்க வேண்டும். நீங்கள் அந்த மார்க்கத்திலே வாழாதவரை, உங்களை பொறுத்தவரை அந்த மார்க்கம் செத்துவிட்டதாக தானே அர்த்தம். ஆகவே நீங்கள் அதனை வாழ்ந்து வளர்க்க வேண்டும். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு வளர்க்குறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எஸ், வி ஆர் வெரி குட் ப்ரொமோட்டர்ஸ். ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாருங்க. ஆனால் இன்டைரக்டாக பார்த்தோம் என்றால் அந்த மார்க்கத்திற்கு நாம் மிகப்பெரிய துரோகியாக இருப்போம். ஏனென்றால் நாம் அதனை கடைபிடிக்க மாட்டோம். நீங்கள் இந்துவாகவோ முஸ்லீமாகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ பிறப்பது என்பது உங்களுடைய விதி. ஆனால் நீங்கள் நல்ல மனிதராக வாழ்கிறீர்களா? அதுதான் இங்கே நமக்குள்ள கேள்வி. இந்த நல்லது என்று எதிலிருந்து வருகிறது? நல்ல மனிதர் என்பதிலிருந்து ஆரம்பமாகிறது. நுபுவத்துடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். நபிகள் நாயகத்துக்கு வஹி வருவதற்கு முன்னால் உள்ள நுபுவத்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அவருடைய பட்ட பெயர்கள் என்ன? அல் அமீன், அல் சாதிக், உண்மையாளர், வாய்மையாளர் என்ற பட்ட பெயர்களை அவர் வாங்கி வைத்திருந்தார். மக்கள் அமானித பொருட்களை அவர்களிடம் கொடுத்து விட்டு செல்வார்கள். எதிரிகள் கூட கொடுத்து விட்டு செல்வார்கள். ஏனென்றால் இந்த முஹம்மத் இந்த அமானிதத்தை மீண்டும் நம்மிடம் கொடுப்பார் என்று. சாட்சி பகர்பவராக இருந்தார். மலையின் குன்றின் மீது ஏறி நின்று, இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரும் படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டபோது, முஹம்மதே, நீர் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததே இல்லையே என்று சொன்னார்கள் அந்த மக்கள். முஹம்மதே, நீர் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொன்னார்கள். ஆகவே நாம் நல்ல மதவாதியாக இருக்கிறோமே தவிர நல்ல மனிதர்களாக இங்கே இல்லை. ஆகவே எல்லா மதங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் சண்டை இருக்கும். சண்டைகள் இருந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் நல்ல மனிதர்களாக இல்லை, நல்ல மதவாதியாக தான் இருக்கீங்க. ஆகவே பெரிய பெரிய கட்டிடத்தை கட்டிய நாம் நல்ல மனதை நம்மளால் வளர்க்க முடியவில்லை, நல்ல உணர்வுகளை நம்மளால் வளர்க்க முடியவில்லை. ஏழையாக இருந்தபோதும் அழுதீர்கள். இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகள் பெரியவர்களாகி நல்ல ஒரு வாழ்க்கை வசதி வந்தபோதும் நீங்கள் அழுகிறீர்கள். ஏன் அழுகிறீர்கள்னா நீங்கள் மாறலையே, நீங்கள் மாறினால்தானே. ஆகவே உங்களுடைய சூழல்கள், என்விரான்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சூழல்கள் தான் மாறினவே தவிர நீங்கள் மாறவில்லை. இடம் மாறினாலும் உங்களுடைய டென்ஷன் குறையலை. சின்ன மஸ்ஜிதாய் இருக்கக்கூடிய இன்றைய பல பள்ளிவாசல்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளிவாசல்களாக மாறி இருக்கின்றன. ஆனால் மஸ்ஜிதுகள் உள்ளே நடக்கின்ற சண்டைகள் குறையவில்லை.
இந்த தாவா படி விட்டதன் காரணமாக ஏற்பட்ட இன்னல்கள் இவையெல்லாம். ஏனென்றால் மனிதன் அதே கேவலத்தோடு தானே அங்கே வணங்குகிறான், அதே பொறாமையில் தானே அங்கே சென்று அவன் சுஜூது செய்கிறான். அது போன்ற மக்கள் தானே கமிட்டியிலும் உள்ளார்கள். ஆகவே எங்கே மாற்றம் வரப்போகிறது? ஆகவே அழகழகான கட்டிடங்களை கட்டிவிட்டு மனதை மாற்றாமல் போனால் யாருக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது சகோதரர்களே? ஆகவே பெரும்பாலான மஸ்ஜிதுகளை பாருங்கள், அது ஒரு பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் இருக்கும். ஒரு சிஇஓ இருப்பார், அவர் வந்துட்டு கட்டளை இடுவார். இப்படி தான் இருக்கு. நல்ல சொத்துக்களை சேர்க்கணும், கடைகளை கட்டணும், வாடகை வாங்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர மக்கள் கஷ்டப்படுறாங்களா அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. யார் பிச்சை எடுத்தா என்ன நம்ம சமுதாயத்தில், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் ஏசி மாட்டுவோம், டைல்ஸ் போடுவோம், உள்ள கட்டமைப்புகள்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவோம், சமுதாயம் எப்படி போனால் எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த தாவா பணியை விட்டதன் காரணமாக இந்த நோக்கங்கள்லாம் அங்கே வந்தன. பெரிய பெரிய சொத்து வாங்கி போடணும், யார் எக்கேடு கெட்டால் போனா என்ன, கல்யாணம் கன்னி பெண்களுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கவில்லை என்றால் என்ன, வரதட்சணை வாங்கினா வாங்கலைன்னா என்ன, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. சமுதாயத்திலே கல்வி இல்லையா, ஸ்கூல் கட்டணுமா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதை பற்றிலாம் நீங்கள் எங்களை கேட்காதீங்க அப்படி என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம். நாங்கள் இறைவனை மட்டும் வணங்குவதற்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அவ்வளோதான் எங்கள் வேலை. ஆகவே நாம் வணங்குவதைப் போல நடித்து கொண்டிருக்கிறோம், பலரும் நடித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்லை சகோதரர், உண்மையை தானே நான் சொல்கிறேன், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், எனக்கு கிடைத்த இந்த நல்ல செய்தி, இந்த நேர்வழி மார்க்கம் உலகத்தில் பலருக்கும் கிடைக்க வேண்டும். இதன் மூலம் நேர்வழி பெற்ற இந்த உலக வாழ்வும் இந்த மறு உலக வாழ்வும் இறைவனுக்கு அடிபணிந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்பதற்கான நோக்கமாக நீங்கள் அதனை இந்த தாவாப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதியில் மறுமையில் எல்லோரும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். தனக்கு விரும்புவதையே அடுத்தவனுக்கு விரும்பு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே எல்லோருக்கும் உள்ள பெரிய ஆசை என்ன? முஸ்லீமாக வாழணும், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும், முஸ்லீமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இதுதானே பெரிய ஆசையாக இருக்க போகிறது. இது எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்பதுதான் தாவாவுடைய மிக முக்கியத்துவமான ஒரு விஷயம். இந்த இனவாத சிந்தனை உங்களிடத்திலே இருக்கக்கூடாது சகோதரர்களே. இந்த இனவாத சிந்தனை கூட்டத்தை சேர்க்கணும், ஆளை சேர்க்கணும், பெரிய லெவலில் வந்துடணும், இந்த இனவாத சிந்தனை உங்களிடத்திலே வரக்கூடாது. அத்தோடு இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மார்க்கம் எல்லோருக்கும் சொந்தமானது. இந்த அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் எல்லா படைப்பினங்களுக்கும் சொந்தமானது. எப்படி அல்லாஹ்வுடைய நியமத் எல்லோருக்கும் சொந்தமானதோ, இந்த வானம், இந்த பூமி, இந்த காற்று, நீர், மலைகள் எல்லாம் எப்படி அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு சொந்தமானதோ, அதுபோல இந்த மார்க்கமும் ஒரு நியமத், இது ஒரு அருட்கொடை. இறைவன் சொல்கிறான் இல்லையா, நான் இதனை உங்களுக்கு நிவர்த்தி செய்து விட்டேன். ஆகவே அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளுக்கும் இந்த தாவா என்கிற அந்த நோக்கம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, மறுமையில் இவர்கள் உங்கள் மீது குறை கூறாது இருக்கும் பொருட்டு, மறுமையில் இவர்கள் உங்கள் மீது குறை கூறக்கூடாது. இந்த மார்க்கம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடாது. எங்களுக்கு இந்த அற்புதமான மார்க்கத்தை இவர்கள் எத்தி வைக்கவில்லை, இந்த அழகான வாழ்க்கை முறை எங்களுக்கு சொல்லவில்லை, இவர்கள் எங்களிடத்திலே இதனை மறைத்து அநியாயம் செய்து விட்டார்கள் என்று இவர்கள் அல்லாஹ்விடத்தில் குறை கூறக்கூடாது. இறைவன் குர்ஆனிலே கூறுகின்றான், நாம் இந்த தூதர்களுக்கு பின்னரும் பல தூதர்களை அனுப்பினோம். எதற்காக? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கும் நன்மாராயம் செய்வதற்கும் இன்னும் குறை கூறாது இருக்கும் பொருட்டு என்று சொல்கிறான். ஆகவே அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள், நம்மை போன்ற ஒரு உணர்வு படைத்தவர்கள் என்ற நோக்கம் இந்த அழைப்பியல் பணியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வர வேண்டும். சகோதரர்களே, எங்களுக்கு இந்த மார்க்கம் தெரியாது என்று தமிழ்நாட்டிலே எந்த ஒரு இந்துவும் எந்த ஒரு கிறிஸ்தவனும் சொல்லக்கூடாது. எங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, நாங்கள் அதை ஏற்கவில்லை என்று எல்லாம் சொல்லாமே தவிர எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் எப்படி சொல்லலாம்? தெரியாது என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு? நாம் தானே பொறுப்பு அதற்கு. ஆகவே
தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி சொன்னால் நம்மள பல ஆளுங்க சொல்கிறாங்க, அவங்க படிக்க வேண்டியது தானே, புக்கை எடுத்து படிக்க வேண்டியது தானே, தெரிஞ்சிக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ அப்படி படித்தா இஸ்லாத்துக்கு வந்தாய்? இந்து மதம், கிறிஸ்தவம், பௌத்தம் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்துவிட்டு இஸ்லாம் தான் சிறந்த மதம் என்று நீ அப்படியா வந்தாய்? இல்லையே. ஆகவே அப்படி நீங்கள் ஆராய்ச்சி செய்து வந்தால் பரவாயில்லை, அப்படி வரவில்லையே. நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதற்கு முன்னால் யாரோ ஒரு சூஃபியோ ஒரு வியாபாரியோ இங்கே வந்து இந்த இஸ்லாத்தை சொன்னார்கள். அதனை நம்முடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள். இந்த செய்தி சொன்ன பிறகுதானே நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? ஆக இங்கு வியாபாரத்திற்கு வந்தவர்கள் வியாபாரத்தை மட்டும் செய்துவிட்டு போவில்லை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தையும் கொடுத்தார்கள். சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்லுவார், இந்திய மண்ணிலே இந்த இஸ்லாம் வருகின்ற போது எப்படி ஒரு குழந்தை தாயை கண்டவுடன் அணைத்து கொள்ளுமோ அவ்வாறு இந்த மக்கள் இந்த இஸ்லாத்தை அணைத்து கொண்டார்கள் என்று சொல்வார். மற்றவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க, நம்மளை விட அடுத்தவர்கள் புரிந்து வைத்துள்ளார்கள். ஆனால் நாமோ இன்றைக்கு வெறும் வியாபாரத்தை கவனிப்பதோடு விட்டு விடுகிறோம். வியாபாரத்துக்கு போனோம், கடைக்கு போனோம், மஸ்ஜிதுக்கு போனோம், வீட்டுக்கு போனோம், கடைக்கு போனோம், மஸ்ஜிதுக்கு போனோம், வீட்டுக்கு போனோம். இத்தோடு இந்த முக்கோண வடிவிலே நாம் ஒரு வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்கிறோம். ஒரு துரும்பை கூட அசைப்பதற்கு நாம் இன்றைக்கு தயாராக இல்லை. ஆனால் அங்கே இஸ்லாம் அங்கே பரவி விட்டது, இங்கே பரவி விட்டது. மைக்கேல் ஜாக்சன் வந்துட்டாரு, நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டாரு, கேரி மில்லர் வந்துட்டாருன்னா சந்தோஷப்படுறீங்க. ஆனால் நீ என்ன செய்தாய்? ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லையே. நேரம் கூட இவர்கள் ஒதுக்குவதற்கு யோசிக்கிறார்கள். ஆகவே எப்படி இந்த மார்க்கம் வளரும்? ஒரு தியாகமும் செய்ய எந்த ஒரு தியாகமும் செய்யாமல் உங்களால் வரலாறுகளை படைக்க முடியாது. நன்றாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு தியாகமும் நீங்கள் செய்யாமல் வரலாறுகளை படைக்க முடியாது. நேரத்தை கொடுக்கறதில்ல, அறிவை கொடுக்கறதில்ல, உடல் உழைப்பை கொடுப்பதில்லை. ஆனால் இஸ்லாம் மட்டும் வளர வேண்டும் என்றால் எப்படி வளரும்? ஆகவே இந்த குறை கூறாது இருக்கும் பொருட்டு நீங்கள் இந்த தாவா பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சான்றுகளை மறைப்பவனை விட மிக பெரும் அக்கிரமக்காரன் யார்? ஒரு கடை இருக்கு, தரமான பொருள் நியாயமாகவும் கிடைக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு நீங்கள் மட்டும் அனுபவிச்சுட்டு வந்துடுது. அட பாவி, இது மற்றவங்களுக்கு சொல்லியிருந்தா அவங்களும் அந்த பையனை பெற்றிருப்பார்களே. கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஒரு டாக்டர் இருக்காரு, நல்ல டாக்டர், இவன் மட்டும் குடும்பத்தில் குழந்தைங்களை காமிச்சிட்டு வந்துட்டு உட்காந்துட வேண்டியது. என்னப்பா இது அநியாயம்? சொல்ல வேண்டாமா இது? ஆகவே இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு மனிதர்களுக்கு சொர்க்கத்துக்கு இட்டு செல்கின்ற இந்த உலகில் அமைதியான வாழ்க்கை வாழ வழிவகுக்கின்ற இந்த சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு நாம் மட்டும் பின்பற்றுவேன், நாம் மட்டும் சொர்க்கத்துக்கு செல்வேன், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அநீதி இது. ஆகவே மார்க்கத்தை மறைப்பவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அடுத்ததாக, நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஹிதாயத் உங்களுக்கு கிடைத்தது, இதற்காக நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள்? எதுவும் இல்லையே. நீங்கள் முயற்சி செய்யாமலே முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறீர்களே, இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், நீங்கள் முஸ்லிமாக பிறந்திருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய நன்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஒரு பொருள் முயற்சி செய்யாமலே கிடைத்தால் அதற்குடைய பலன் எங்கே நமக்கு தெரிய போகிறது? ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார், டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட வேண்டியது. இப்படி இருந்தால் நாம் எங்கே அடுத்த கட்டத்திற்கு செல்வது? ஆக எப்போது முயற்சி செய்து ஒரு பொருளை பெறுகிறோமோ அப்பொழுதுதான் அதனுடைய அருமை தெரியும். ஆக நீங்கள் பாருங்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய நம்பிக்கையை பாருங்கள். ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. நம்மை விட பல மடங்கு உறுதியாக அவர்கள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். என்ன காரணம்? இஸ்லாம் பை சாய்ஸ். யாருக்கு? இஸ்லாம் பை சாய்ஸ். நமக்கு இஸ்லாம் பை சான்ஸ், அவங்களுக்கு இஸ்லாம் பை சாய்ஸ்.
ஆக ஒன்றை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடித்து அடைகிற போதுதான் அதனுடைய பெருமை அவர்களுக்கு தெரிகிறது. நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் இஸ்லாம் நமக்கு கிட்டியமையால் நமக்கு அதனுடைய அருமை பெருமை தெரிவதில்லை. வெறும் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதால் என்ன நிகழப்போகிறது? எது உங்களுக்கு கிட்டியதோ நீங்கள் அதனை அடுத்தவர்களுக்கு தருவதற்கு பேர் தானே நன்றி. ஒருவர் உங்களுக்கு கடன் கொடுக்கிறார் ஒரு 5000 ரூபாய். 3 வருஷம் கழிச்சு அவருக்கு கஷ்டம், அவர் கேட்குறாரு திருப்பி, அதான் ஜஸக்கல்லா தான் சொல்லிட்டேனாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டேனே, இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அன்றைக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்தார், நீங்கள் திரும்பவும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இன்றைக்கு. அதுபோல் அல்லாஹ் நமக்கு உதவி செய்தான், நாம் என்ன பண்ண, அல்லாவுக்கு உதவி நாம் செய்யக்கூடிய அல்லாவுக்கு செய்கிற உதவி என்ன? அவருடைய மார்க்கத்தை மேலே உங்க செய்ய வேண்டும், அதுதானே அர்த்தம். இன்றைக்கு என்ன இருக்குது நம்முடைய நாட்டில்? குஃபுர் மேலே இருக்குது, தீன் கீழே இருக்குது. இதனை மாற்ற வேண்டாமா? தீனை மேலோங்க செய்ய வேண்டாமா? ஆகவே இது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்தை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும், அதுதான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நாம் கடமை. சூரத்துல் லுஹா இதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணமாக இருக்கிறது. நபிகள் நாயகத்தை பார்த்து இறைவன் சொல்கிறான், உம்மை நாம் அனாதையாக கண்டோம், நீர் அனாதையாக இருந்தீர், அதனால் நீர் அனாதையை விரட்டாதீர். நீர் ஏழையாக இருந்தீர், அதனால் எல்லோருக்கும் வாரி வழங்கும். நீர் வழி தவறியவராக இருந்தீர், அதனால் நீர் அனைவருக்கும் நேர் வழி காட்டுவீராக. இந்த வசனத்திலே அப்படிதான் வரும், பாருங்கள் நீங்கள் எடுத்து. இந்த அருட்கொடை ஒரு இறைவன் ஒரு அருட்கொடையை சொல்லி அதன் மூலமாக நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்று சொல்வான். ஒரு அருட்கொடையை சொல்லி நீர் இதனை செய்யும் என்று சொல்வான். இப்படி தான் அந்த ஆயத்து வரும். ஆக நன்றி செலுத்தும் பொருட்டு நாம் இந்த தாவா பணியை செய்ய வேண்டும். அத்தோடு ரசூல்லாவுடைய மிகப்பெரிய சுன்னத் இதுதான், மிகப்பெரிய சுன்னத். தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதி 95% அவர்கள் இதற்காகத்தான் பாடுபட்டார்கள். நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அதிகமான நேரம் தாவாவிற்கு தான் இருக்கும். அழைப்பு பணிக்காகத்தான் அவர்கள் அதனை செலவழித்தார்கள். மக்காவுடைய வீதிகளிலே இருக்கட்டும், சந்தைகளிலே இருக்கட்டும், அழைப்பு பணிக்காக அவர்கள் மதீனாவுடைய வீதிகளே இருக்கட்டும், வியாபார கூட்டங்களுக்கு மத்தியிலே இருக்கட்டும், இதைத்தான் அவர்கள் அதிகம் செய்தார்கள். அண்டை நாட்டு அரசர்களுக்கு கடிதங்கள் எழுதுவது, தூதுக்குழுக்களை அனுப்புவது, ஆக எல்லா இடங்களிலும் இந்த தாவா பணி ரசூல்லா அவங்க செய்து கொண்டே இருந்தார்கள். இது ரசூல்லாவுடைய மிகப்பெரிய சுன்னத். அடுத்ததாக இந்த தாவா செய்யும் போது நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தெர் இஸ் நோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். நாமெல்லாம் முஸ்லீம், அடுத்தவனை பார்த்து காஃபிர்னு சொல்லுது, அவன் என்ன காஃபிர் பையன். ஆகவே இந்த பார்வை வேண்டாம் உங்களுக்கு. நான் முன்பே சொன்னது போல, நீங்கள் முஸ்லீமாக இருப்பது நீங்கள் செய்த தியாகத்தினால் அல்ல. அவர்கள் காஃபிர்களாக இருப்பது அவர்கள் செய்த தவறும் அல்ல. எந்த அல்லாஹ் உங்களை முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்க வைத்தானோ அதே அல்லாஹ் தான் அவர்களை காஃபிர் குடும்பத்தில் பிறக்க வைத்தான். அப்புறம் என்ன இழிவாக அவர்களை பார்ப்பது? ஆகவே தெரியாது என்று அர்த்தமில்லை இதற்கு. ஆகவே நாம் சொல்லவில்லை என்பதுதான் அர்த்தம், அவர்களுக்கு தெரியாது என்பது அர்த்தம் இல்லை. ஆக இத்தகைய இழிவான பார்வைகளை விட்டு ஒருவன், ஒரு தாவா செய்பவன் விலகி அந்த பார்வையே இருக்கக்கூடாது. நெஞ்சில் மனசில் கூட அந்த மாதிரி வரக்கூடாது உங்களுக்கு. அவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்கள் தான், அவர்களுக்கும் அந்த செய்தி கிட்டவில்லையே என்ற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். நம்மை போன்ற உணர்வு படைத்தவர்கள் தான் அவர்களும். நம்மை போன்ற அழகிய வடிவில் தான் அவர்களை இறைவன் அவர்களையும் படைத்திருக்கிறான். நம்மளை மட்டும் படைக்கவில்லை, அவர்களும் அழகிய வடிவில் தான் படைத்துள்ளான். அது அவர்களுக்கும் பொருந்தும். ஆக நபிமார்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். யா கௌமீன் யாபுதுல்லா என்று சொல்வார்கள். எனது சமுதாயமே, யார இணை வைப்பவர்களை பார்த்துதான் பல நபிமார்கள் சொன்ன வார்த்தை இது, எனது சமுதாயமே. ஆக இந்த ஒரு கனிவான பார்வை தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். பேசுவதிலே கூட எங்க மார்க்கம் உயர்ந்தது, உங்க மார்க்கம் தாழ்ந்தது என்றெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. ஏனென்றால் நான் பார்த்துருக்கேன் ஒரு சில இடத்துல அப்படி பேசினீங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியா சார் உங்கள் மார்க்கம் சிறந்தது, நீங்களே வச்சிங்க, எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகவே பேசும்போது கூட உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பதமாக கடினமான வார்த்தைகள்
நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சகோதரர்களே. ஆகவே இந்த நாம் செய்யக்கூடிய இந்த பணி மதமாற்றம் அல்ல, மதமாற்ற சிந்தனை உங்களுக்கு அங்கே வந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த மதமாற்ற சிந்தனையோடு நீங்கள் தாவா செய்யாதீர்கள். நான் அந்த புக் ஃபேருக்கு போகும்போது ஒரு ஆள் இதே மாதிரி தான் தாவாவில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒருத்தர் நேராக வந்தார். என்ன சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே ஸ்டால்லாம் போட்டிங்கன்னா மதமாற்றம் செய்கிறீர்களா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். நான் சொன்னேன், இல்லையா, அந்த நோக்கம் அல்ல எனக்கு ஒரு நல்ல செய்தி கிட்டியது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளவுதான். ஒரு நல்ல புத்தகத்தை படித்தால் நாம் அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். ஐ எம் ஷேரிங் வித் யூ, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் அதை ரிஜெக்டும் பண்ணலாம், இட்ஸ் அப் டு யூ டு டேக் இட் ஆர் ரிஜெக்ட் இட். இட்ஸ் அப் டு யூ, டேக் இட் ஆர் ரிஜெக்ட் இட் என்று சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், சரி சொல்லுங்கள் என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. ஆகவே இது போன்ற ஒரு ஆட்டிடியூட், இது போன்ற ஒரு மனப்பான்மை தான் நமக்கு வேண்டும். ஆகவே மத மாற்றம் என்று இஸ்லாத்தில் இல்லை, கன்வே என்று தான் உள்ளது. கன்வெர்ட் என்ற வார்த்தை நீங்கள் குரானிலோ ஹதீதுகளிலோ நீங்கள் பார்க்க முடியாது. ஆக கன்வே என்று தான், அந்த செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர மத மாற்றம் என்று அங்கே இல்லை, கன்வெர்ட் என்று இல்லை. ஆகவே மார்க்கத்தை பிரச்சாரம் செய், தபலீக் செய், நன்மை ஏவு, தீமையை தடு, எடுத்து சொல், இப்படித்தான் வார்த்தைகள் வருமே தவிர கன்வெர்ட் என்ற வார்த்தை வராது. அடுத்து தாவாவில் முக்கியம் வாதத்தில் வெல்வதல்ல, இதயங்களை வெல்வது. வாதத்தில் வெல்வதல்ல, இதயங்களை வெல்வது. எய்ம் இஸ் நாட் டு வின் த ஆர்குமெண்ட், டு வின் த ஹார்ட்ஸ். வாதத்தில் ஜெயித்து ஒருவரை எல்லாம் இஸ்லாத்திற்கு நீங்கள் கொண்டு வர முடியாது. இதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பல தாயிக்களின் அனுபவம் இது. வாதத்தில் ஜெயித்து நீங்கள் இஸ்லாத்தை கொண்டு வர முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், when you win an argument you lose your friend என்று. நீங்கள் வாதத்திலே ஜெயித்தால் ஒரு நல்ல நண்பனை இழப்பீர்கள். ஆகவே இது குறித்து வருகின்ற வாரங்களில் நான் இன்னும் தெளிவாக பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நேரமின்மை காரணமாக எனது உரையை முடித்துக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறியவனாக வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.